ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகுறதால இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நமக்கு ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டுமே போதும் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ரொம்பவே சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது. அப்படி இருக்க பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், ப்ராசஸ் பண்ண மிஷின் ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், அப்புறம் எங்கே வாங்கலாம், அப்புறம் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீடைல்ஸ் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ். கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ஸ்வீட் கார்ன் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் நம்ம டேரெக்டாக இறங்கி பண்ணணும்னாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒர்க்கர் போட்டும் பண்ணலாம். மார்க்கெட்டிங் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். அவ்வளோ ஈஸியாக ஆர்டர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸில் ஈஸியாக மாதம் 1 லட்சத்துக்கு மேலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்வீட் கார்ன் நார்மலாக நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். மசாலா ஸ்வீட் கார்ன், பெப்பர் ஸ்வீட் கார்ன், லெமன் ஸ்வீட் கார்ன், பட்டர் ஸ்வீட் கார்ன், மிக்சடு ஸ்வீட் கார்னு நிறைய வெரைட்டிஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிட்றதால ஈஸியாக நம்ம அதிக அளவில் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதில் நமக்கு ரா மெட்டீரியலாக சோளம் தேவைப்படும், மசாலா பொடி, அப்புறம் என்ன ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஃப்ளேவர்ஸ் தேவைப்படும். மசாலா பொடியெல்லாம் இப்போ ரெடிமேடாகவே ஸ்வீட் கார்ன் மிக்ஸுக்குன்னு தனியாகவே வந்துருச்சு, அதில் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் சோளம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹோல்சேல் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் கூட நிறையா ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ சோளம் நமக்கு 14 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கிடைக்கும். அதே போல் மிஷின் பார்த்தோம்னா 6500 ரூபாயிலேருந்து 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் கூட நமக்கு கிடைக்கும். நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஷினோட ப்ராசஸ் ஸ்வீட் கார்ன் மேக் பண்ணுறது எப்படின்னு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. மிஷின் ப்ராசஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே லேர்ன் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகுன்னு யோசிக்கிறப்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டர்ஸ் எடுக்கணும். பல்க் ஆர்டர்ஸ் எடுக்க நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் என்னன்னு 2022 இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணக்கூடிய 3 பிஸ்னஸ் ஐடியாஸில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வர்றப்ப அதில் ஸ்டால் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், கிரிக்கெட் மேட்சஸ்லாம் ஸ்டேடியத்தில் நடக்கிறப்ப ஸ்டேடியம் அவுட் சைட் நம்ம ஸ்டால் போட்டால் வேறு லெவலில் பிஸ்னஸ் ரன் ஆகும். இதே போல் மேரேஜ் ஹால் ஓனர்ஸ், பார்ட்டி ஹால் ஓனர்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்டாலை பற்றி சொல்லி வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்லாம் ஒரே நேரத்தில் பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் டே டு டே பிஸ்னஸில் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், தேட்டர்ஸ், மால்ஸ்லாம் நீங்கள் பர்மிஷன் கேட்டு ஸ்டால் போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் சின்னதாக கடை போட்டும் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ கஸ்டமர்ஸ் கடையை தேடி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆன்லைனில் ஸ்விக்கி, சொமேட்டோவில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த பிஸ்னஸில். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும், ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னா அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம ஆவரேஜான ஒரு மிஷின் 10,000 ரூபாய்க்கே ரொம்பவே நல்ல மிஷினாக வாங்க முடியும். அப்புறம் நீங்கள் ஓனாக ஷாப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஷாப் போடலைன்னா அந்த அமௌண்ட் மிச்சமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டால் போடுற பிளேஸில் பர்மிஷனுக்காக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது தோராயமாக 30,000லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வரும். அப்புறம் ரன்னிங் காஸ்ட்டு 1 லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். அதில் இபி காஸ்ட்டு, கப்பு, ஸ்பூனு, ஒர்க்கர் சேலரி எல்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் சேவிங்ஸ்லேயே இருக்கும். நமக்கு தேவையான டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பிஸ்னஸ் பண்ண 1லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையில் இருந்துச்சுன்னா போதும், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா 1 கிலோ சோளம் 15 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம். நம்ம 1 கிலோ சோளத்தில் 10 கப்பு வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். 1 கப்பு 20 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கலாம். அதில் கப்பு, மசாலா, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒரு 4 ரூபாய் ரெடியூஸ் பண்ணாலும் 1 கப்புக்கு நமக்கு 16 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 150 கப்பு வரைக்கும் சேல் பண்ண முடியும். நீங்கள் செட் பண்ணுற பிளேஸை பேஸ் பண்ணியும் இருக்குது. அப்புறம் நல்ல பிக்கப் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 200 கப்புக்கு மேலே கூட சேல் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் 150 கப்பு சேல் பண்ணால் கூட ஒரு நாள் ப்ராஃபிட்டாக 2,500 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட் கிடைக்கும். இதே பல்க் ஆர்டர்ஸ் வரப்போ கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டால் போட்டு நல்லா பிக்கப் பண்ண அப்புறம் அடுத்ததாக ஸ்டால் வேறு ஒரு பிளேஸில் போட்டு பண்ணுறப்ப இன்கம் அப்படியே டபுள் ஆகும். நம்ம இந்த பிஸ்னஸ் இதே போல் டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இந்த பிஸ்னஸில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் அதுக்குன்னு தனி வீடியோ செப்பரேட்டாகவே ஷேர் பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.